மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழினத்தின் லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது, இதுவே பிறந்தநாள் உறுதிமொழி என முதலமைச்சர் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழினத்தின் லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது எனவும் சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவுறுத்ததால் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடித்திட வேண்டும் எனவும் குறிப்பிட்டு தன்னுடைய பிறந்தநாள் அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய 73வது பிறந்த நாளை முன்னிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் தமிழும் தமிழ்நாடும் நம்முயிர், அவற்றை காப்பது நம் கடமை என தெரிவித்திருக்கிறார். உழைப்பை தவிர வேறொன்றும் அறியேன் என சொல்லி இளமை முதல் 73ஆம் வயது வரை இந்நாள் வரையிலும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என செயலாற்றி வருகிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழும் தமிழ்நாடும் தலை சிறந்த வரலாற்றில் நான் சிறுதொண்டனாய் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளிலெல்லாம் பெருந்தொண்டனாவே நினைக்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். தமிழும் தமிழ்நாடும் தலை சிறந்த வரலாற்றில் நான் சிறுதொண்டனாய் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் எல்லாம் பெருந்தொண்டாற்றிடவே நினைக்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். அந்த உறுதியோடுதான் திராவிட மாடலில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கி முன்னேற்ற பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன் எனவும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களில் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் போய் சேர்ந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களும் சாதனைகளும் எனவும் பெருமையோடு தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். தனி குணம் கொண்ட தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்கின்றனர் என்றும் நாட்டிற்கே புத்தொழியை வழங்குகின்றனர் என்று புகழும் வகையில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். நம் தமிழினத்தின் லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது, நம் தலைவர் யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது எனவும் சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவித்திருத்தால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடித்திட வேண்டும். அதற்காக என்னை இன்னும் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வேன், இதுவே என் பிறந்தநாள் உறுதிமொழி எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் நமக்கு காட்டிய பாதையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என போர்க்குணத்தோடு பயணித்து வெல்வோம் ஒன்றாக என தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனது பிறந்த நாளின் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.